Vanakkam Guys, welcome back to our channel All in Tech Tamil. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் இது எல்லாமே Google Meetல தான் நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஜாப்ஸ் போறவங்க கூட Google Meetல தான் கொலாப் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல Google Meetல நமக்கு சில பல பிரச்சனைகள் இருக்கு. நீங்க மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி PC யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அந்த Google Meetல இருக்கக்கூடிய சில சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மற்றும் அதுல இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு சொல்ல போறேன். இதெல்லாம் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து மொபைல்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க Google Meet ஸ்பிளிட் ஸ்கிரீன் உங்களால யூஸ் பண்ண முடியாது. அது நம்ம எப்படி இதில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய டேட்டா லாஸ் ஆகும், அதாவது இன்டர்நெட் டேட்டா ரொம்பவே லாஸ் ஆகும். அதை எப்படி நம்ம கம்மிப்படுத்துறது, இல்லை உங்களுக்கு அதிக ரெசல்யூஷன் வேணும்னா அதை எப்படி நம்ம அதிகப்படுத்தி பார்க்குறது, இந்த மாதிரி கூடிய எல்லா காமனான கொஸ்டின்ஸ் தான் வீடியோ பார்க்க போகிறோம். அதோட ட்ரிக்ஸும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இருக்கக்கூடிய லைக் பண்ணி கிளிக் பண்ணி மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Google Meetல உங்களால் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ண முடியாது. ஸ்பிளிட் ஸ்க்ரீன்னா என்னென்னு சில பேர் கேட்கலாம். ஸ்பிளிட் ஸ்க்ரீன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர் நீங்கள் ஒரே டைமில் 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும், மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து ஒரு சில குறிப்பிட்ட அப்ளிகேஷன் மட்டும்தான் உங்களால் அது சப்போர்ட் இருக்குது. Google Meetக்கு அந்த சப்போர்ட் கிடையாது. அதை நம்ம எப்படி நம்ம ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறது, அதாவது மேலே ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு கீழே வேறு ஏதாவது அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு உங்களோட Google Meet அப்ளிகேஷன் வேண்டாம். நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணதுலேயே கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போய்ட்டு Google Meet அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். MEETன்னு சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை Google Meetன்னு சேர்த்து சர்ச் பண்ணாலும் சரி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எதையும் ஓப்பன் பண்ணாமல் மேலே இருக்கக்கூடிய 3 டாட் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எல்லா லிங்க்குமே மறுபடியும் டெஸ்க்டாப் சைட்டில் வரும். இதில் மீட் அப்படிங்கிறத அப்படி ஓப்பன் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்போ ஓப்பன் ஆகி எந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும். மறுபடியும் க்ரோமை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு பேஜ் போய் அங்கே என்ட்ரு மீட்டிங் கோட் அப்படிங்கிறது இருக்கும். இனி உங்கள் மீட்டிங் கோடை ஜஸ்ட் என்ட்ரு பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல் மீட்டிங் இருக்கும். நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை மாற்றினீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு மீட்டிங் ஓடிக்கிட்டே இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கீழே யூஸ் பண்ணக்கூட அப்ளிகேஷனுமே அதுக்கு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது உங்களுக்கு வாட்ஸ்அப்போ யூஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் நோட்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்க, மேலே வீடியோ பார்த்த டைம்லேயே கீழே நோட்ஸ் ஏதாவது டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம 2வது டிப்ஸ் இல்லை ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் மொபைலில் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள் வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. இதே நீங்கள் டேட்டா கனெக்ஷன் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் நிறையவே டேட்டா கன்சியூம் ஆகும். இதை எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் க்ரோமில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை Google Meetல யூஸ் பண்ணாலும் சரி, கீழே ஒரு 3 டாட் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ வீடியோ அதர்ஸ் அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வீடியோ செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சென்டிங் ரிசீவிங் 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கூடி ரிசீவிங் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 5 ஆப்ஷன் காமிக்கும். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HD 720 பிக்சலில் இருக்கணுமா, இல்லை 360 பிக்சலில் இருக்கணுமா, இல்லை ஸ்டாண்டர்ட் 360 பிக்சல்லே ஒன்லி ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கணுமா, இல்லை ஆடியோ ஒன்லி அப்படிங்கிற 4 ஆப்ஷன் வரும். இதில் ஆடியோ ஒன்லி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு வீடியோவுமே இருக்காது, நீங்கள் நோட்ஸ் எதுவும் எடுக்க முடியாது. இதுவே அது ஸ்டாண்டர்ட் எப்பயுமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 360p அப்படிங்கிற ரெசல்யூஷனில் இருக்கும். நீங்கள் அதை குறைக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 360 ஒன்லி 1 வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டீச்சர் இல்லை ஒரு சார் தான் உங்களுக்கு இருந்து பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்கள யாரும் இருக்க மாட்டாங்க. ப்ரெசன்டேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை தான் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு டேட்டா ரொம்பவே கம்மியாகும். இதுவே நீங்கள் ரொம்பவே படிக்கிற ஒரு மேதாவியாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது, எனக்கு வந்து டேட்டா லாஸ் ஆனால் பரவாயில்ல, ஆனால் எனக்கு வரக்கூடிய வீடியோ ரொம்பவே கிளியராக இருக்கணும், நான் நிறைய நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே கூடி 720 பிக்சல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னா வீடியோ இன்னும் ரொம்பவே கிளியராக வரும். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்பில் தான் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. அந்த டைமில் உங்களோட லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்பில் ஸ்பீக்கர் வேலை செய்யலை, இல்லை மைக் வேலை செய்யலை. ஆனால் என்னோடய கிளாஸ் வந்துட்டு நான் லேப்டாப்பில் தான் பார்க்கணும், அதில் தான் பெரிய ஸ்க்ரீன் இருக்குது, எனக்கு அதில் தான் நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும், ஆனால் என்னால் பேச முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது. உங்களோட ஆன்லைன் கிளாஸை நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மைக் வேலை செய்யலைனாலும் சரி, ஸ்பீக்கர் வேலை செய்யலைனாலும் சரி, அது அதுலேயே ஓப்பன்லேயே இருக்கட்டும். இப்போ உங்கள் மொபைல் எடுங்க. மொபைல் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த அக்கௌண்ட் அதில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே அக்கௌண்ட்டில் Google Meetல சைன்இன் பண்ணுங்கள். உள்ளே போங்க, அதே ஆன்லைன் கிளாஸுக்குள்ளே போங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா அங்கே இருக்கக்கூடிய மெம்பர் லிஸ்ட்டில் இன்னொரு பேர் ஆட் ஆகும். உங்களோட பேரே 2 தடவை இருக்கும். பட் அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. 2லேயும் ஒரே மீட்டிங் ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் அங்கே பார்த்துக்கிட்டு இங்கே சவுண்ட் வரும், இதுலேயே நீங்கள் பேசிக்கலாம். ஸோ இது ஒரு ரொம்ப சூப்பரான ட்ரிக். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே, நம்ம 4வது இருக்க ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசல நிறைய பேர் புரியாமல் இருக்கலாம். இல்லை 2-3 பேர் ஒரே டைமில் பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒழுங்காக கேட்காம இருக்கலாம். இதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கூடிய 3 டாட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ மீன் கால் போய்கிட்டு இருக்க போது, அதாவது உங்களோட கிளாஸ் நடந்துட்டு போது கீழே கூடி 3 டாட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே லைவ் கேப்ஷன் இல்லை கேப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் எனபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே லைவாக உங்களுக்கு கேப்ஷன் ஓட ஆரம்பிக்கும். இல்லை ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் பேர் போட்டு ஷோ ஆகும். ஜஸ்ட்டு கேப்ஷன் வந்துட்டு அங்கே வரக்கூடிய சவுண்ட் எல்லாத்துக்கும் கேப்ஷன் காமிக்காமல் இவங்க பேசக்கூடிய ஒரு சவுண்டோட கேப்ஷன் இது, இவங்களோடது இது அப்படின்னு சொல்லி பேர் போட்டு உங்களுக்கு ஈஸியாக காமிக்கும். இதனால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறக்காம இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ஃபைனலாக லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா யார் அங்கே உங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அது ஒரு சைடு ஷோ ஆகும். இந்த பக்கம் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது பெருசாக போட்டு ஷோ ஆகும். உங்களுக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம், எனக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் எனக்கு அது இதை மட்டும் கவனிச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். கீழே இருக்கக்கூடிய 3 டாட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா லே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி லேஅவுட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் உங்களுக்கு 4 லேஅவுட் வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பாடத்தை கவனிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஓகே, நம்ம இப்போ 5 ட்ரிக் பார்த்துருப்போம். உங்களுக்கு இதில் எது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு, இதுவரை உங்களுக்கு தெரியாது இருந்துச்சு, இல்லை எல்லாமே தெரிஞ்சது தானே அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறவங்க, ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கூடி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நாம் கற்போம், பிறருக்கு கற்பிப்போம்.